ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐஎம்ஏபி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் போடுறதுன்னு நம்மளுக்கே புரியவே மாட்டேங்குது. சரி, ஓகே. என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன இருக்கோ, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வீடியோ பண்ணோம். ஸோ லைட்டை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்குவோம், கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மாவே இருக்கோம். ஸோ நம்மளுக்கு லைட்னிங் எஃபெக்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது. ஓகேவா? ஒரே ஒரு லைட் வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இது வரையும். இங்கே பாரு, ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறது. அதுவும் ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஸ்டாண்டு, அதில் கயிறு கட்டி வச்சு வீடியோ ஒரு நாள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பெரிய லைட்லாம் இல்லை, பெரிய லைட்டை வச்சு பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. இந்த லைட்டை வச்சு மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த லைட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலரில் இருந்தது, இப்போ ரோஸ் கலரில் இருக்குது. 1 இயர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு ரீலில் பார்த்தேன், ஒருத்தவங்க அவங்க பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த கலர். ஸோ நம்மளுக்கும் அந்த கலர் செட் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் அந்த பேக்ரவுண்ட் கலரை அடிக்கலாம், பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அந்த கலர் நல்லாயிருக்கும்னு தோணுது, எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் வாங்க, நம்ம சேவிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பெயிண்ட் வாங்குவோம். ஓகேவா? ஸோ யார் காசு எடுக்க வேணாம், நம்ம சொந்த காசு. இது எப்படி நான் சொந்த காசுனா, ஆட்டோ நான் சும்மா ஓட்டுறேன் பார்ட் டைமாக. ஸோ அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதை நான் சேர்த்து வைக்கிறேன் கொஞ்சம். அந்த சேர்த்து வைக்கிறதுலேருந்து இப்போ நம்ம பேக்ரவுண்டில் பெயிண்ட் அடிப்போம். ஓகேவா? ஸோ வாங்க, இதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஒரு 500 எடுத்துப்போம். ஸோ நம்ம சேவிங்ஸில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஒரு 500 எடுத்துப்போம். இதில் நம்ம பெயிண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, அவ்வளோ தூரம் தான் நம்மளோட செட்டப்பே. இதுக்குள்ளே தான் கவர் ஆகும், இது வரையும் தான் கவர் ஆகும். இது வரையும் தான் நம்ம வெர்டிக்கலாக பண்ணுவோம் வீடியோ. என்றைக்கும் நம்ம ஹரிசாண்டலாக பண்ணவே மாட்டோம். ஓகேவா? அதனால் இது தேவையில்லை. அப்படி நான் ஹரிசாண்டலாக பண்ணாலுமே இப்போ நான் ஜூம் பண்ணிப்பேன். இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன்னா தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த இடத்துல கேப் விட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்கானா, என்ன பாதி அடிச்சுட்டு பாதி அடிக்காமல் இருக்கான் அப்படின்னு. A few moments later. ஸோ சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஒரு சவாரி கிடச்சிருச்சு. தெரியுதா? ஓகே. ஸோ சின்னதாக ஒரே ஒரு சவாரி ஒன்று, அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பெயிண்ட் வாங்க போகும்போது அப்புறம் சார்ஜ் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சும்மா சின்ன சவாரி ஒன்று. நான் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. முன்னாடி வாங்கடா, டக்குன்னு முன்னாடி வாங்கடா, அவங்க வருவாங்க. ஸோ சவாரி துவாக்குடி நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆட்டோலேயே போயிட்டு. சவாரி ஓட்டினதில் ஒரு 200 கொடுத்தாங்க பாருங்க. ஸோ சவாரி ஓட்டி ஒரு 200 கிடச்சிச்சு. ஸோ அதை அப்படியே போய் அப்பாட்டே கொடுத்துருவோம், ஏன்னா அப்பாவுக்கு தான் கால் வந்துருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கொண்டு போய் அப்பாட்டே கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வேண்டாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 2 hours later. எந்த மாதிரி பர்பிள்ரா இதா?
சும்மா சின்ன பாட்டில் இருந்தால் கூட ஓகே தான். 1 லிட்டர் தான் வரும். ஓகே. மேக்ஸிமம் 1, 4, 10, 20 அப்படி தான் வரும். எவ்வளோ 1 லிட்ரு? உள்ளுக்குள்ளேயா வெளியிலையா? உள்ளுக்குள்ளே தான் சும்மா. அடிக்குதானே? ம். பேஸ் 2 இருக்காப்பா? பேஸ் 2 இருக்கா? ஆட்டம்ல 320 ரூபா வரும். 320ஆ? 1 லிட்டர் சரி. நார்மல் ரேட்டு. ஆனால் இதோட திக்காக இருக்கானே. இதோட திக்கானா கலர் 2 கோட்டு புடி. வாங்கியாச்சு, வந்தாச்சு, சொல்லிட்டு இருக்கோம், வந்துடும். ஹாய் மக்களே, பெயிண்ட் வாங்க வந்தாச்சு. பெயிண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சவாரி ஓட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சாரி, வீட்டுக்கு இல்லை, ஷாப்புக்கு வந்துருக்கோம். ஷாப்புக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெயிண்ட் அவங்க மிக்ஸ் பண்ணுறத நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாரு. பெயிண்ட் ஆகிட்டுருக்கு. பெயிண்ட்டு பாருங்க, இதாகிட்டுருக்கு. ஜூஸ், ஃப்ரூட் மிக்சர் வேணும். என்ன வாங்கிக்கோ. எனக்கு ஃப்ரூட் மிக்சர், பாதாம் பால் அதிகமாக, ஃப்ரூட் மிக்சர் கம்மியாக. செம்மையாக இருக்கு. துவாகுடி பேண்ட் வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, பெயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்து நொறுக்கிறது தான் வீடியோ. இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ இருக்குது, எல்லாம் பாருங்கள். வந்து நம்ம தம்பி தான். இவனோட ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. பெயிண்ட் வாங்கிட்டு போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 300 பெயிண்ட்டு, பேலன்ஸ் 200. 500ல் பேலன்ஸ் 200 தான் இருக்குது. ஓகே, இது அப்படியே நம்ம வந்து நம்மளோட கீ பேங்க்கில் போட்டுருவோம். அந்த 200 அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கி இருந்துச்சுன்னா அப்பாட்ட கொடுத்துருவோம். ஸோ வாங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர், பிங்க் கலரில் இருந்தது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிங்க் கலரில் இருந்தது. இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. பாய்.